வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து புதினாவுக்கு வந்து உரம் இருக்கிறோம். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து புதினாவுக்கு உரம் இறக்க போகிறோம். இதுக்கு வந்து உரம் இறைச்சி தான் வந்து இந்த புதினா வந்து வரவும் நல்லா வரும், இல்லைன்னா வராது. இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு உரம். இதுக்கப்புறம் வந்து ஒரு மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி உரம் போடணும். அதுக்கப்புறம் வந்து யூரியாவும் ஐபிஎல் வந்து இறக்கிறோம். அதுதான் வந்து நல்லா வேலை செய்யுது. எனக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா, அரை மூட்டை வந்து ஒரு மூட்டை ஐபிஎல், ஒரு அரை மூட்டை யூரியா மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம கொடுத்தோம்னா இது வந்து விளைச்சல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூராமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரம் இறைச்சிட்டு ரெண்டாவது உரம் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது உரம் வந்து மாற்றி இறைக்கணும். இது ஒரே உரம் கொடுத்தா அந்தளவுக்கு வேலை செய்யாது. இன்னொரு வாட்டி வந்து குரோமர் கொடுக்க போகிறோம். இன்னொரு வாட்டி இது வந்து பூச்சி வந்து உக்காந்து இருக்குது, பூச்சி வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும். இதுக்கு வந்து உரம் போட்டு நம்ம வந்து சாயந்தரம் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 மணி இல்லை 5 மணிக்கு வந்து மருந்து அடித்தோம்னா நல்லா வந்து வேலை செய்யும். ஏன்னா நைட்டில் வந்து கிளைமேட்டு நல்லா இருக்கிறதுனால நைட்டில் தான் வந்து பூச்சி வந்து அதிகமாக வந்து சாப்பிடும். அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாயந்தரம் மருந்து அடித்து விட்டோம்னா கரெக்டாக வந்து பூச்சிக்கு விளைச்சல் நல்லா வரும். பூச்சி வந்து சாவும். இல்லைன்னா வந்து பூச்சிக்கு மருந்து அடிக்கலைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேய்ஞ்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.